இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த டிராயிங் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஆல்ரெடி இருக்கிற அந்த கட்டப்பட்டிருக்கும் வீடு. இதில் என்ன நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓல்டு பில்டிங் அப்படிங்கிற இடத்துல வந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட்டில் இருந்து ஈஸ்ட் வரைக்கும் சவுத் அந்த பாதிக்குள்ளே தெற்கில் பாதிக்குள்ளே பில்டிங் இருக்குது. அதுதான் ஓல்டு பில்டிங்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதற்கடுத்தா இப்போ நியூ பில்டிங் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் நியூ பில்டிங் அந்த ஏரியாவில் வந்து புதுசாக இப்போ கட்ட போகிறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில். அதற்கடுத்ததாக வடக்கு சென்டர் ப்ளஸ் வடகிழக்கு ஏரியா ஃப்ரீயாக இருக்குது, டெரஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. இந்த பில்டிங்கோட மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 63 அடி, கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 50 அடி. இங்கே இதில் நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, மாடியில் ஒரு சிங்கிள் ரூம் எடுத்து அதுக்கு நம்ம 16 டிவிஷனில் அப்ளை பண்ணி அங்கே தூங்க வச்சு நம்ம வந்து ரிசல்ட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அந்த வெயிட் அப்படிங்கிறது விஷயம் வந்து எங்கே ஃபில் ஆகணும், முதல்ல தென்மேற்கு, அப்புறம் தென்கிழக்கு, அப்புறம் வடமேற்கு, அப்புறம் வடகிழக்கில் தான் அந்த வெயிட் அப்படிங்கிறது வரணும்னு சொல்லியிருக்கோம். இதே தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கும் கண்டிஷன், செகண்ட் ஃப்ளோருக்கும் கண்டிஷன். அப்படி பார்க்கும்போது நமக்கு தெற்கில் பாதிக்குள்ளே மேற்குலேருந்து கிழக்கு வரைக்கும் பில்டிங் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ வடமேற்கில் அந்த பில்டிங் இன்னொரு புதுசாக ரெடி பண்ணி அந்த இடத்துல தெற்கு மேற்க வெயிட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது இப்போ ட்ரெஸ்ஸிங் காமிச்சிருக்கிற அந்த ஏரியா வந்து ஆல்மோஸ்ட் வந்து நியூ பில்டிங்லேருந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா வர்றதுக்கு ஒரு விண்டோ கொண்டு கொடுத்து வர்ற மாதிரியும், அதே மாதிரி நியூ பில்டிங்லேருந்து வெஸ்ட் பக்கம் அந்த காமிச்சிருக்கிற இந்த பகுதி டுவர்ட்ஸ் நியூ பில்டிங் வெஸ்ட் சைடு இருக்கிற அந்த பார்ட்டை வந்து ஒரு வாக்கிங் வார்ட்ரோப் மாதிரி ரெடி பண்ணுறோம். அப்போ நியூ பில்டிங்கிற அந்த போட்டுக்கிற அந்த டேரக்ஷன் போட்டு நம்ம ஒரு வீடு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த இது வந்து என்ன டேரக்ஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோருக்கான டேரக்ஷன் போட்டிருக்கோம். அது 63க்கு 50 அப்படிங்கிற மாதிரி லெஃப்ட்டு 12 டிகிரி இதை அப்ளை பண்ணி மொத்த இடத்துல வீடு எங்கே இப்போ அமைஞ்சிருக்கு, எந்த பகுதியில் இப்போ பில்டிங்ஸ் வந்து மாடியில் பில்டிங் வரப்போகுது, இப்போ எந்த பகுதி ஃப்ரீயாக இருக்க போகுது அப்படிங்கிற கம்பேரிசன் எடுத்துகிட்டு பிளான் பண்ணுறதுக்காக இந்த நம்ம டேரக்ஷன் வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதற்கு அடுத்ததாக இது வந்து அந்த பர்டிகுலராக அந்த நியூ பில்டிங் அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ளே நம்ம அதுதான் தனி வீடாக பிளான் பண்ணுறதால அதுக்கு மட்டும் நம்ம டேரக்ஷன் போட்டிருக்கோம். அந்த ரூமோட சைஸ் அப்படிங்கும்போது 20 அடி 6 இன்ச்சு 16 அடி. இப்போ இதை மட்டும்தான் நம்ம ஒரு தனி வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற மாதிரி எடுத்து. அப்போ அந்த வீட்டுக்கு நம்ம டேரக்ஷன் வந்து லெஃப்ட் அதே 12 டிகிரி அப்ளை பண்ணும்போது அப்போ நீங்கள் கவனிக்கலாம், வடக்கு பக்கம் வந்து வடக்கு பக்கம் ஃப்ரீயாக இருக்கும், வடக்கு வடமேற்கு, வடக்கு வடகிழக்கு, கிழக்கு வடகிழக்கு, நார்த்து பாசிட்டிவ் நெகட்டிவ், நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் எல்லாமே வடக்கு பக்கம் கனெக்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்கிற 3 பக்கமும் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து பக்கம் இது எல்லாமே பேலன்ஸாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி முதல் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தனி வீட்டுக்கு நம்ம பார்க்கும்போது சவுத்து வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியாவே வெயிட்டாக இருக்கும், இன்னொரு வீடுங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது நார்த்து பக்கம் எம்டியாக இருக்கும், வெயிட் இல்லாமல் இருக்கும். அதே சமயம் ஈஸ்ட்டு வெஸ்ட் அப்படிங்கிறது பேலன்ஸாக இருக்கும். அதற்கடுத்தாக வடகிழக்கு வடமேற்கு கம்பேரிசன். வடகிழக்கு பகுதி 2 விஷயத்தை வச்சுருக்கு, வடக்கு வடகிழக்கு, கிழக்கு வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட். இப்போ நார்த் ஈஸ்ட்டை நார்த் வெஸ்ட்டோட கம்பேரிசன் பண்ணணும், ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்டை வெஸ்ட் நார்த் வெஸ்ட்டோட கம்பேரிசன் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பார்க்கும்போது வடகிழக்குடைய 2 பகுதியுமே வந்து ஃப்ரீயாக இருக்குது. வடக்கு பக்கம் வடமேற்கு பகுதியில் மேற்கு வடமேற்கு வெயிட்டாக இருக்குது, வடக்கு வடமேற்கு கொஞ்சம் பகுதி மேற்கு பக்கம் வெயிட்டாக இருக்குது, வடமேற்கு பக்கம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னா அப்போ வடகிழக்கு வடமேற்கு 2 பகுதியுமே இந்த இடத்துல உச்சமாக இருக்கும். அப்போ வடகிழக்கில் கிராவிட்டி அதிகமாக இருக்கும், வடமேற்கில் கம்மியாக இருக்கும், கிராவிட்டி லாக் ஆகும் வெயிட் இருக்கும்போது. வடமேற்கு தென்கிழக்கு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், தெற்கு தென்கிழக்கு, வடக்கு வடமேற்கு, இல்லை சவுத் ஈஸ்ட்னு போட்டிருப்பேன். எஸ் பார் வந்து எஸ்சி ப்ளஸ் NW அப்படிங்கிற பகுதி சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் வந்து இந்த இடத்துல வெயிட் இல்லாமல் இருக்கும், உச்சமாக இருக்கும். அப்போ உறவுகள் சார்ந்த விஷயம் ரொம்ப இந்த இடத்துல வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு கருத்தொற்றுமை அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நார்மலாக ஜென்ரல் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும், உறவுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்ததாக ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட், வெஸ்ட் நார்த் வெஸ்ட் பேலன்ஸாக இருக்கும், சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டும் பேலன்ஸாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தனி வீடை மாடியில் எடுத்து அந்த இடத்துக்குள்ளே இது நம்ம 16 டிவிஷன்லையும் அப்ளை பண்ணி அந்த இடத்துல நம்ம தூங்கும்போது அந்த இடத்துல நமக்கு பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த டிராயிங் எடுத்து நம்ம பேசியிருக்கோம். நீங்களும் இது மாதிரியான விஷயத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது நல்ல அவுட்புட் அந்த இடத்துல கிடைக்கும்.